இந்த ஐந்தும் இந்த உலகத்தை இயக்குவதற்கு தேவை. அதுதான் பிரபஞ்சம். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி அண்டத்தில் இருக்கிறது. அந்த அண்டத்தில் இருப்பது மனித பிண்டத்தில் இருக்கிறது. பிண்டத்தில் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இல்லாட்டால் உடல் இயங்காது. பிரபஞ்சம் மட்டும்தான் உலகத்தை இயக்குகிறது. அந்த சராசரத்தை இயக்குகிறது. அதை போல அண்டத்தில் வைத்ததை பிண்டத்தில் வைத்திருக்கிறான். அதனால்தான் உடல் இயங்குகிறது. மனிதன் உணவு உண்டுகிறான். உண்ட உணவு செரிக்கிறது. உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்கிறது, அது எரிக்கிறது. அதனால் தான் செரிக்கிறது. உடல் இயங்குகிறது. இதயம் சுருங்கி விரிகிறது. காற்றை சுவாசிக்கிறது. அங்கே காற்று இருக்கிறது. உடலுக்குள்ளே நீர் இருக்கிறது. உடலுக்குள்ளே காற்று இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வாயு. உடலுக்குள்ளே செவ்வாய் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அக்னி. உடலுக்குள்ளே தாங்குவதற்கு அந்த வான் மண்டலம் இருக்கிறது. வான் மண்டலத்தால் தான் கண்ணை திறந்து பார்க்கிறீர்கள். உலகம் தெரிகிறது. உடலை தாங்குவதற்கு உள்ளே ஒரு நிலம் இருக்கிறது. பூமி இருக்கிறது. அதுதான் உள்ளே வாங்குகிறது. ஆக அண்டத்துக்குள் வைத்ததை பிண்டத்துக்குள் வைத்தான். இதுதான் பிரபஞ்ச ரகசியம். அப்படி இருக்க இந்த பிரபஞ்ச ரகசியத்திலே இன்றைக்கு பூமி வெப்பமயமாதல். பூமி இப்படியே வெப்பத்தை வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தாங்குவீங்களா? வீட்டில் ஹீட்டர் போட்டு விட்டு ஏசி இல்ல ஹீட்டர் பக்கத்தில் போய் எவ்வளவு நேரத்துக்கு தாங்குவீங்க? உங்களால் தாங்க முடியல, சூடு ஓடி வரீங்களே. அப்ப பூமியை மட்டும் வெப்பமா ஆகிட்டே இருக்குமே. ஒண்ணுல ஃப்ரிட்ஜை போடுறீங்க. ஃப்ரிட்ஜில் ஆன் பண்ண ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரிட்ஜில் மட்டும் கரண்ட் இல்ல, நின்று போயிடுது. அதை நீங்க ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்க ஐஸ் கட்டி. அதுல சூடு ஏறுது. உடனே அந்த ஐஸ் கட்டி உருகி கீழே ஊத்திடுது. அங்க வெப்பம் ஆனோன்னு குளிர்ச்சி இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி உருகி ஊத்துறோம்னா ஃப்ரிட்ஜில் இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்துனாலே தாங்கல. உலகத்தை இப்படியே வெப்பமா ஆக்கிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனையோ புகைத்தான், புகை மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு பகை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதை கொடுத்துறோம்? எங்க பார்த்தாலும் ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள், எங்க பார்த்தாலும் வாகன புகை, எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் நம்ம உருவாக்கின நச்சு புகை, பொல்யூஷன். இந்த புகை ஏற ஏற சூடு தாங்க ஏத்த பூமி வெப்பமாயிட்டா உருகாதான்? பனிமலைகள் உருக ஆரம்பிச்ச தாங்குவோமா? படுத்து தூங்குவோமா? எரிமலைகள் தாங்குமா? மனிதன் தேவைக்கு மலையை குடைந்தால் புகை. ஆனால் நீ கடலை குடைய நினைத்தால் அது பகை. எங்கிருந்து வந்தது சுனாமி? எதை கேட்டாலும் மனிதன் உனக்கு வேண்டும், ஃபார் மீ. ரொம்ப மீன் அலங்காரதான் சுனாமி. இதான் உண்மை. அநியாயம் பொறுக்கல. கடற்தாய் பூமி தாய் பொறுக்க முடியாமல் வாய் கொப்பளித்தால், ஒரு நாள் கொப்பளித்தால் தாங்க முடியவில்லை. நீர் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நாற்றம் இல்லாமல் இருக்கும். நீர் நினைத்தால் மட்டும்தான் நீ தண்ணியை குடிக்க முடியும். நீர் நினைத்தால் மட்டும்தான் நீ தண்ணீரை குடிக்க முடியும். நீர் நினைத்தால் மட்டும்தான் உன்னால தண்ணீரை மிதக்க முடியும். நீச்சல் திறந்தா மிதப்ப, நீச்சலே போட முடியாத மாட்டாலும் மிதப்ப, பிரேதமா மிதப்பாய். மனிதா புரிந்து கொள். நீர் மட்டும் பெருக்கெடுத்தால் தாங்குவாயா? தாங்க மாட்டாய். படுத்து தூங்க மாட்டாய். டைட்டானிக் படம். உலகத்துல கடவுள் இருக்குன்னு யாரும் பயப்படல. பஞ்சபூதத்துக்கு பயப்படாம உலகத்துல இருக்க முடியும்? நான் தீ குளிப்பேன், போய் தீல குளிக்க சொல்றேன். நான் நேரா பாக்குறேன். கவர்ச்சி நடிகை குளிச்சா பாக்குறீங்க, தீ குளிக்கிறத பார்க்க சொல்ற. தாங்க முடியுமா? தீ பிரபஞ்ச சக்தி. தீ எழுந்தா தீய வரையும் இருக்கும். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினால் தீ இருக்கும். அதுதான் பிரபஞ்ச சக்தி. அதே மாதிரி நீர் நினைத்தால் மட்டும்தான் அருவியாக கொட்டும், கங்கையாய் ஓடும், காவிரியாய் ஓடும். வெள்ளம் பெருக்கெடுத்தால் மனிதா நீ தாங்க முடியாது, நீ தூங்க முடியாது. காத்து இருந்தால்தான் காத்து, நீ விட்டால்தான் காத்து. இந்த காத்து கூட காத்து கொண்டிருக்கிறது. காத்து அது அணைத்து விட்டால் நீ எங்க சுவாசிக்க முடியும்? காத்து அதுதான் காத்து. மனிதன் நடந்து கொள் பார்த்து, மனிதன் நடந்து கொள் பார்த்து, அதுதான் காத்து. பிரபஞ்ச சக்தி சொல்ற. மண் பூமாதேவி பெரிய பணக்காரரு, கோட்டீஸ்வரன், டாடா, பிர்லா, என்ன வேணா இருங்க, பில்கேட்ஸ், யாரா இருந்தாலும் வானத்துக்கு பறக்கலாம். எத்தனை நாளைக்கு டேக் ஆஃப்? எத்தனை நாள் வானத்தில் இருக்க முடியும்? லேண்டிங் தேவையில்ல. பூமிக்கு இறங்கணும்ல. அந்த பூமி தாங்கணும். பூமியில தான் வாழ முடியும், வேற எங்கேயும் வாழ முடியாது. அந்த பூமாதேவி இருக்கிறாள், பாவம் ரொம்ப தாங்க மாட்டா. அதான் பூகம்பம். வெடிக்கிறா.
முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிக்கிறா. மனிதனோட ஆட்டம் பார்த்தா தாங்க முடியல, துடிக்கிறா, வெடிக்கிறா. அவதான் பூமாதேவி தாய். அவளும் திறக்கிறா வாய். திறந்த வாயை திறந்து பொழந்தான்னா உள்ள போறீங்க. பூகம்பம். நீங்க ஆடுற ஆட்டத்தை தட்டி கேட்கறது ஆரம்பம், அதான் பூகம்பம். இதான் பிரபஞ்ச உண்மை. நீர் எடுத்தாலும் சரி, நிலத்தையும் சொல்லிட்டேன், நெருப்பையும் சொல். காத்து, ஆமா தானே புயல். தமிழ்நாட்டில் கடலூர் இருந்தது, கடலூர் எங்கே போனது அவ்வூர். என்ன காரணம்? உடனே மனிதன் என்ன பண்றான்? புயல் வந்தது, மனிதன் துடித்தானே, தவித்தானே, கண்ணீர் வடித்தானே. ஐயோ இறைவா சோதித்து விட்டாய் என்று, இறைவா உனக்கு கண்ணீர் இருக்கின்றதா என்று கோபித்தானே, சபித்தானே. அப்பொழுதுதான் இறைவன் இருக்கிறான் என்று நினைத்தானே. அதனால் தான் வீசிய புயல் தானே, நினைத்தானே, இறைவனை நினைத்தானே. காத்து வீசும். எப்படி? இப்படிதான். அது காத்தானாலும் சரி, நெருப்பானாலும் சரி, நீரானாலும் சரி, நிலமானாலும் சரி, வானாலும். வானத்திலிருந்து எரிக்கற்கள் வருகிறது, பயப்படுறீங்க. எத்தனை இயற்கை கோள்கள், செயற்கை கோள்கள் நீங்க தொங்க விட்டாலும், வானம் மட்டும் பொங்கி விட்டால், எரிக்கற்கள் வந்து விழுந்து விட்டால், சூரியன் கொதிக்க ஆரம்பித்து விட்டால், சூரிய வெப்பம் தாங்க முடியாமல், வெப்பம் தாங்க முடியாமல் தவிக்க ஆரம்பித்து விட்டால், வானம் தாங்குமா? வையகம் தூங்குமா? மனிதா சிந்திக்க வேண்டும், பிரபஞ்சத்தை உணர வேண்டும். ஆதி மனிதன் இறைவனை எங்கே பார்த்தான்? சூரிய நமஸ்காரம் செய்தான். ஆதி மனிதன் வானத்தை வணங்கினான், வனங்களை வணங்கினான். வனங்களை மனிதனே அழித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆக்சிஜனை நீ சுவாசிக்கிறாய், கார்பன் டை ஆக்சைடை வெளியே நீ விட்டுக் கொண்டிருக்கிறாய். மரங்கள் மட்டும்தான் ஆக்சிஜனை உனக்கு விட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக்சிஜனை அது விட்டுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ சுவாசிப்பதற்கு நல்ல ஆக்சிஜன் எங்கே கிடைக்கும்? ஜனங்கள் வாழ வேண்டும் என்றால் வனங்கள் வாழ வேண்டும், மரங்கள் வாழ வேண்டும், இயற்கை இருக்க வேண்டும். மனிதா நீ வாழ்வதற்கு தேவை இருக்கை, இந்த பிரபஞ்சம் வாழ்வதற்கு தேவை இல்லையா இயற்கை? இயற்கையை கொல்லாதே, இயற்கையை மீறி மனிதா நடக்காதே. இயற்கை வழிபாடு செய்யுங்கள். இது மதங்கள் சொல்லவில்லை. நான் மதங்களை பார்ப்பவன் அல்ல, மனங்களை பார்ப்பவன். நான் இனங்களை பார்ப்பவன் அல்ல, இதயங்களை பார்ப்பவன். நான் நிறங்களை பார்ப்பவன் அல்ல, நெஞ்சங்களை பார்ப்பவன். அந்த வானம் பொது, அந்த நீர் பொது, அந்த நிலம் பொது, அந்த நெருப்பு பொது, அந்த காற்று பொது. அது நாசிசம், த பாசிசம், அது கேபிட்டலிசம், அது கம்யூனிசம், அது சோசியலிசம், எந்த இசமாக இருக்கட்டும். இந்த பிரபஞ்சம் இல்லாமல் எந்த இசம் இருக்கும்? எந்த கட்சியாக இருக்கட்டும், இது இந்த பிரபஞ்ச தத்துவம் இல்லாமல் எது இருக்கும்? எந்த மதமாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்ச தத்துவம் இல்லாமல் எது இருக்கும்? உலகத்தில் வேண்டும் அமைதி. உலகம் தடைக்க வேண்டும் என்று சொன்னால் மனித நேயம் வேண்டும். அந்த மனித நேயத்தை வளர்க்க வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும், வனங்களை அழிக்க கூடாது. மனித இனம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதன் இந்த பிரபஞ்ச தத்துவத்தை மறந்துவிடக் கூடாது. முடிந்தால் இயற்கையை வழிபடுங்கள், இயற்கைக்கு ஊறு விளைவிக்காதீர்கள். தெருவை அது ஊரு, திருவை அது ஆறு. திருவையாறில் தான் இசைகள் பாடுகிறோம். தெருவை அது ஊரு, திருவை அது ஆறு. திருவை ஆறு, ஆறு இருந்தால் தான் ஊரு. ஆறு நினைத்தால் தான் ஊரு, இல்லையே அது ஊருக்குள் செய்துவிடும் ஊரு. ஆறு இருந்தால் தான் ஊரு. ஊருக்குள் ஓடும் தேரு, ஊருக்குள் ஊரும் சேரு. சேரு இருந்தால் தான் உண்ணுவதற்கு சோறு, இல்லையே வாழ்க்கையை நாரி விடும் நாறு. மனிதா இதை எடுத்து கூறு. அதனால் தான் திருவை ஆறு, இசைபாடும் திருவை ஆறு. தெருவை அது ஊரு, திருவை அது திருவை ஆறு. எது திரு? அந்த திரு என்று சொன்னால் இறைவன். அது திருமால் என்றாலும் சரி, அது அந்த திரு நீலகண்டன் என்றாலும் சரி. அந்த திரு யாரு? திருவாரூருக்கு சொந்தக்காரன், திருவடைமுருகருக்கு சொந்தக்காரன், திருவாலங்காட்டுக்கு சொந்தக்காரன், திருவெண்காட்டுக்கு சொந்தக்காரன், திரு குற்றாலத்துக்கு சொந்தக்காரன், திருவண்ணாமலைக்கு சொந்தக்காரன். அவன் தான் அந்த திருவையாருக்கு சொந்தக்காரன். எங்கே பா? திருவாரூருக்கு சொந்தக்காரன், திருவடை மருதூருக்கு சொந்தக்காரன், அத்தனை ஊருக்கு சொந்தக்காரன். அவனிடம் மட்டும்தான் திரு. ஆக தெருவை அது ஊரு, திருவை அது ஆறு. ஆறு மட்டும்தான் ஓடும். தேங்கினால் அது குட்டை,
குழம்பி போய்விடும். ஓட வேண்டும் ஆறு, ஓடிக்கொண்டே இருந்தால் தான் அது ஆறு கடைசியில் சங்கமமாக வேண்டும், கடலில் கலக்க வேண்டும். ஆறு என்றால் கடலில் கலக்க வேண்டும். மனிதன் என்றால் பிறக்க வேண்டும், ஒரு நாள் அவன் இறக்க வேண்டும். இந்த பூமியை அவன் மறக்க வேண்டும், இந்த பூமி விட்டு அந்த ஆவி பறக்க வேண்டும். பிறப்பதும் அதுவே, இருப்பதும் அதுவே, இறப்பதும் அதுவே, ஆவி பறப்பதும் அதுவே. இதுதான் படைப்பின் ரகசியம். இந்த ரகசியத்தை உணராமல் மனிதன், இதுதான் வாழ்வியலின் தத்துவம். இந்த வாழ்வியல் அடுத்தவனுக்கு இன்றைக்கு நீ ஊறு விளைவித்தால், கேடு செய்தால் அதே கேடு நாளை உனக்கு வரும். இதுதான் வாழ்வியல். ஆக இயற்கையை வழிபடுங்கள், பிரபஞ்ச தத்துவத்தை மறந்து விடாதீர்கள். உலகத்திலே விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லி நாம் மெய்ஞானத்தை மறந்துவிடக் கூடாது. எது மெய்ஞானம்? இந்த பிரபஞ்ச தத்துவம் மட்டும்தான் மெய்ஞானம். ஆலயத்துக்கு சென்று வழிபட வேண்டும் என்றது அல்ல. ஒண்ணு இல்ல, சுகர் சுகர்ன்றீங்க, ஏன் சுகர் இருந்தது? என்னைக்கா மெய்ஞானம் சிந்திச்சிருக்கீங்களா? அன்னைக்கு தமிழன் சோறு வடித்தான், கஞ்சை எடுத்து விட்டு சோறு உண்டான். the starch 7 எடுக்கப்பட்டது. the low glycemic சாப்பிட்டான், சுகர் இல்ல. கஞ்சியை மாட்டுக்கு வைத்தான், மாடு பால் கறந்தது, பால் சுரந்தது. மனிதா உணர்ந்திருக்கிறோமா? இன்னைக்கு குக்கர், யாருக்கு பார்த்தாலும் சுகர் சுகர் உடம்புல வச்சுக்கிறது சுகர். இதுல எங்க தேட முடியும் சுகர்? மனிதன் சுகர்ல அலையலாம், உடனே வாக்கிங் போறான். நாங்க என்னைக்காவது கோயில சுத்தின பிரகாரம் அத்தனை கிலோமீட்டர் த்ரெட்மில்ல ஓடுறோம், கோயில் பிரகாரத்தை சுத்தினாலே போறோமே. உடம்புல அத்தனை அக்குபஞ்சர் பாயிண்ட், கோயில் கருங்கல் அவருடைய பிரகாரத்துல கருங்கல்ல போட்டாங்க. ஏன்? கால்ல இருக்குது அத்தனை அக்குபஞ்சர் பாயிண்ட். உடல்ல அத்தனை ஆரோக்கியத்தை வச்சான். சைனால போய் இன்னைக்கு அக்குபஞ்சர் பிரஷர் கொடுக்குறீங்க. இந்த அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சவன் நம்ம ஒரு சித்தர். போகர் எங்கிருந்து போனாரு? 15 சித்தர்கள் சொல்லாத வாழ்க்கையா? ஆணி செருப்பு போட்டு நின்னோம் அக்குபஞ்சர். கோயில ஆணி செருப்பு போட சொன்னது இந்தியா, உடம்புல அழகு குத்த சொன்னது இந்தியா. மகாபாரதத்திலே உயிர் பீஷ்மன் அங்கு படுக்கை படுத்த அக்குபஞ்சர் பிரஷர். சீனா சொன்னா ஏத்துப்பீங்க, இந்தியன் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா வெளிநாட்டுல சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே எல்லா வாழ்க்கையில் ஒண்ணு இல்ல. இப்ப இஸ்லாத்தை சொல்றாங்க, இறைவனை அல்லாஹ்வை ப்ரே பண்ணும், முட்டி போட்டு ப்ரே பண்ணுங்க. எங்க இந்த தொந்தி வரும்? வராத. இறைவனை ப்ரே பண்ணும், இந்த நீல போய் முட்டி போட்டு உட்கார்ந்து ப்ரே பண்ணுங்க. கோயில போய் விழுந்த சாஸ்தாங்கமா கீழே விடுங்க. கீழே சோப்பு போட்டாலே இவனால புனிய முடியல, சாமி வணக்கத்துக்கு புனிய போறான். இதெல்லாம் பண்ண எதுக்கு எக்ஸசைஸ்? என்ன எளிமையான ஒரு பொன்னாங்கண்ணில நீங்க மிளகு போட்டு சாப்பிடுங்க, உடம்பு குறையும். பொன்னாங்கண்ணில நெய் போட்டு சாப்பிடுங்க, உடம்பு ஏறும். கருஞ்சீரகத்துல உப்பை போட்டு சாப்பிடுங்க, குடல் ரத்தும். ஒரு தேனை பச்சை தண்ணியில சாப்பிடுங்க, ஒரு பலன். ஒரு தேனை வெந்நீர்ல போட்டு சாப்பிடுங்க, அது ஒரு பலன். எத்தனை இயற்கை மூலிகை, எத்தனை. ஒரு துளசி கோயில போனா வாட்டர் போட்டு கொடுத்தாங்க. ஏன் போடுறாங்க துளசி? என்னைக்கா பார்த்துருப்போம் அலசி? எந்த விதமான ஜலதோஷமும் பிடிக்காது. இன்னொன்று விக்ஸ் ஃபார்முலா பாருங்க, துளசியோட ஸ்மெல் வரும். நம்ம ஊர்ல இல்லாத என்ன இயற்கை மருத்துவம் அத்தனை இருக்கு. ஏன் வேப்பலை? அதாவது பெரியம்மா அன்னைக்கு உடல் சூடுன்னு சொன்னா வேப்பலை அதை தனிச்சுதா இல்லையா? வேப்ப மர காத்து குடலுக்கு நல்லதா இல்லையா? இதைத்தானே சொன்னாங்க மாரி அம்மா என்று. குளிராக மாறி வீசினால் மாரி அம்மா, அவர்தான் மாரி அம்மா. வேப்பிலை இன்னைக்கு வேப்ப மர தோப்புல நின்ன ஏசிக்கு ஈடா, ஏசினா அந்த வேப்ப மர காத்துக்கு ஈடாகும். ஏன் அக்பர் மரத்தை நட்டார், அசோகர் மரத்தை நட்டார். மரம் இருந்ததுனா சாலைகளை ஓடுச்சு, சாலைகளை அகலப்படுத்தினீங்க. ஏன் மரங்களை அப்புறப்படுத்தினீங்க? மரத்தை வெட்ட தெரிஞ்ச மனிதா ஏன் உன்னால ஒரு மரத்தை வைக்க முடியல? ஒரு மரத்தை வெற்றிய அந்த மரம் உயிர் விடுறதுக்கு எத்தனை நாளா இருக்கும்? என்னைக்கா எண்ணி பார்த்திருப்போமா? ஒவ்வொரு நாளும் உனக்கு பசிச்சா தண்ணி ஊத்திக்கிறியா? சில மனிதர்கள் டாஸ்மாக்ல போய் வாங்கி ஊத்திக்கிறிய தண்ணி. என்னைக்கா ஒரு மரத்துக்கு நீ தண்ணி ஊத்து நினைச்சிருக்கியா?